ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 101வது தலைப்பு. கடன் அனைவருக்கும் தீங்கு. சிக்கனம் தன் சேமிப்புக்காக அல்ல, பரோபகாரத்துக்காகவே என்பது போலவே கடன் வாங்காமல் இருப்பதும் தன் நன்மையை கருதி மட்டுமில்லாமல் பரோபகார உத்தேசத்தின் மீதே இருக்க வேண்டும். கடன் பட்டுவிட்டால் அதை அடைப்பதற்கே பாடுபடுவது, ஒரு கடன் அடைந்த பிறகு ஏற்கனவே கடன் வாங்கின பழக்கத்தில் மறுபடி கடனுக்கு போவது என்றுதான் அனர்த்தமாக போய்கொண்டிருக்கும். இப்படி தனக்கே இல்லாத நிலையை உண்டாக்கி கொண்டால் பிறருக்கு எப்படி செய்வது? ஆச்சாரியால் பிரஷ்னோத்தர ரத்ன மாலிகா என்று கேள்வியும் பதிலுமாக ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். அதிலே ஒரு கேள்வி, உலகத்தில் தீட்டாக ஆவது எது என்பது. கிமிக ஆசௌச்சம் பவேத். சுச்சி என்றால் சுத்தம், அசுச்சி என்றால் அசுத்தம். அசுச்சி உள்ளது ஆசௌச்சம். தேவ காரியங்களுக்கு உதவாதபடி ஆக்குகிற சாவுத்தீட்டு, பிரசவத்தீட்டு முதலானவற்றையே சாஸ்திரங்களில் ஆசௌச்சம் என்று சொல்லி இருக்கிறது. இங்கே சிஷ்யன் ஆசௌச்சம் எது என்று கேட்பதாகவும் அதற்கு குரு பதில் சொல்வதாகவும் ஆச்சாரியால் சொல்கிறார். அந்த பதில் என்ன? ருணம் ருணாம். ருணாம் என்றால் மனுஷனுக்கு, மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் என்று அர்த்தம். ருணம் என்றால் கடன். மனுஷ ஜென்மா எடுத்தவனுக்கு பெரிய தீட்டு கடன்படுவதுதான் என்று ஆச்சாரியால் சொல்கிறார். ஏன் அப்படி சொன்னார்? தீட்டு வந்தால் என்ன பண்ணுகிறோம்? இந்த காலத்தில் ஒன்றும் பண்ணுவதில்லை. தீட்டாவது துடக்காவது எல்லாம் சூப்பர்ஸ்டிஷன் என்று ஆலய சன்னிதானம் உள்பட எல்லா இடத்திலும் ஆசௌச்சங்களை கலந்து கொண்டிருக்கிறோம். பலனாகத்தான் துர்பிக்ஷம், நூதன வியாதிகள், மகாக்ஷேத்திரங்களிலேயே விபத்துக்கள் என்று ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகையால் 50 வருஷத்துக்கு முன் வரை இருந்த நடைமுறையை வைத்தே ஆச்சாரியால் எழுதினதற்கு அர்த்தம் சொல்கிறேன். 2000 வருஷம் முந்தி அவர் இருந்தபோதும் அவருக்கும் எத்தனையோ 1000 வருஷம் முந்தியும் இதே ஆச்சார ஆசௌச்சங்கள் தானே அனுஷ்டானத்தில் இருந்திருக்கின்றன. ஒருத்தனுக்கு தீட்டு சம்பவித்து விட்டால் அந்த நாளில் என்ன பண்ணுவார்கள்? மற்றவர்கள் அவன் கிட்டேயே வரமாட்டார்கள். மேலே பட்டுவிடப் போகிறான் என்று தள்ளியே போவார்கள். கடனாளியாக இருக்கிறவனை கண்டும் பயந்து எங்கே நம்மை கேட்டு விடுவானோ என்று மற்றவர்கள் ஒதுங்கித்தானே ஓடுகிறார்கள். இவனும் கடன் கொடுத்தவன் எங்கே எதிர்பட்டு விடுவானோ என்று பயந்து கொண்டு ஜன சமூகத்துடன் கண்ணில் படாமல் ஒளிந்து கொண்டுதான் போவான். தலையில் துணியை போட்டு கொண்டு போவது என்பார்கள். அடையாளம் தெரியாமல் இருப்பதற்கு தன்னைத்தானே இப்படி பெரிய ஆசௌச்சம் ஏற்பட்டு விட்டது போல கடனாளி சமூக பிரஷ்டம் செய்து கொண்டு விடுகிறான். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.